வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் சர்வே இந்த வீடியோவில் சாப்டர் 1 சர்வேயிங் இன்ட்ரொடக்ஷன், அதில் பார்ட் 1. ஓகேங்களா? இதில் இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்குறோம். இன்ட்ரொடக்ஷனில் என்னென்னா, ஆர்ட் ஆஃப் டிட்டர்மினிங் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அபவ் ஆர் பிலோ த எர்த் சர்ஃபேஸ். அவ்வளோதான். சர்வேயிங்னா என்ன அப்படிங்கிறது இல்லையா? அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங், to work from the whole to part location at a point. இதுதான் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது பிளேன் சர்வேயிங், ஜியோடெட்டிக் சர்வேயிங். அதாவது சர்வேயிங் பேஸ்ட் ஆன் த அக்யூரசியை பொறுத்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று பிளேன் சர்வேயிங், இன்னொன்று ஜியோடெட்டிக் சர்வேயிங். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 250 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா பிளேன், கிரேட்டர் தென் are equal to 250 square kilometer na geodetic. இதில் plane surveying accuracy குறைவு, geodetic accuracy அதிகம். ஓகேங்களா? இதில் assumed as a plane, இதில் assumed as curve, இதில் plane triangle, இதில் spherical triangle, இதில் smaller magnitude, இதில் larger magnitude. plane surveyingல lower precision, இதில் higher precision. So classification based on the accuracy, plane surveying, geodetic surveying ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ், அதாவது பிளேன் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 1 செகண்ட் தான் இருக்கும். எப்போது அதனுடைய ஏரியா 195 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கும் பொழுது. இது ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது ஓகே, அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு அப்பான் த நேச்சர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் சர்வேயிங். ஸோ இதை பேஸ் பண்ணி லேண்ட் சர்வேயிங், மெரைன் ஆர் நேவிகேஷன் ஆர் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங், ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங்னு 3 டைப்பாக இருக்குது. இதில் லேண்ட் சர்வேயிங்கில் டோப்போகிராஃபிக்கல் சர்வே, கடஸ்ட்ரல் சர்வே, சிட்டி சர்வே, இன்ஜினியரிங் சர்வே, இது எல்லாம் லேண்ட் சர்வேயிங்கில் வரும். இந்த டோப்போகிராஃபிக்கல் சர்வேனா எர்த்துக்கு மேலே நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ரெண்டு ஃபீச்சர்ஸ், அதாவது நேச்சுரல்னால் ரிவர், ஸ்ட்ரீம், லேக், ஆர்டிஃபிஷியல்னால் ரோடு, ரயில்வேஸ், கெனால்ஸ். ஸோ இந்த நிலத்தின் மேலே உள்ள வளங்களை பற்றி நாம் சர்வே பண்ணுறது டோப்போகிராஃபிக்கல் சர்வே. எர்த்துடைய கண்டிஷன் மேல்புறம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த டோப்போகிராஃபிக்கல் சர்வே. கடஸ்ட்ரல் சர்வே அப்படிங்கிறது ஃபிக்ஸிங் பவுண்ட்ரிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி. இந்த முனிசிபாலிட்டி தான் கீ பாயிண்ட்டு. ரெவென்யூ மேப்புங்கிறது கீ பாயிண்ட்டு. இந்த கடஸ்ட்ரல் சர்வே ரெவென்யூ மேப் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகின்றது. சிட்டி சர்வே, சிட்டி சர்வே எதுக்குன்னா, ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே என்னென்ன செய்வோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வே, அதுதான் சிட்டி சர்வே. ஸோ ஃபார் டெவலப்பிங் டவுன்ஷிப்ஸ் ஆர் கால்ட் சிட்டி சர்வே. தென் இன்ஜினியரிங் சர்வே. இந்த இன்ஜினியரிங் சர்வேயில் அது எதுக்கு அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் டிசைனிங் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம டிசைனிங் எடுக்கணும். அந்த டிசைன் பண்ணோன்னா நம்ம சர்வே எடுக்கணும். அதுக்காக இந்த இன்ஜினியரிங் சர்வே நமக்கு பயன்படுது. அந்த இன்ஜினியரிங் சர்வேயில் மேப் ஸ்டடிங்கிறது ஒன்று. மேப் ஸ்டடிங்கிறது ரஃப்பாக ஒரு ஸ்டடி பண்ணுறது. ரெகனைசன்ஸ் சர்வேங்கிறது ரஃப் காஸ்ட், அதாவது எவ்வளோ காஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்னு ஒரு ரஃப்பாக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ப்ரிலிமினரி சர்வே அப்படிங்கிறது மோர் ப்ரீஷியஸ், ரொம்ப ப்ரீஷியஸான டேட்டாவை அது கொடுக்கும். அதன் மூலமாக பெஸ்ட்டு லொக்கேஷனை சூஸ் பண்ண முடியும். அது ப்ரிலிமினரி சர்வே. லொக்கேஷன் சர்வே அப்படிங்கிறது இந்த மோர் ப்ரீஷியஸ் டேட்டா வச்சு நம்ம ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லொக்கேஷனை செட்டிங் அவுட் த ஒர்க், அதுதான் லொக்கேஷன் சர்வே. தென் மெரின் சர்வேயில் வாட்டர் பாடிஸ், லார்ஜ் வாட்டர் பாடிஸ், கடல் இல்லைங்களா, அதில் ஹார்பர் கட்டணும், நேவிகேஷன் பர்பஸுக்காகவோ சில இது போன்ற காரணங்களுக்காக நம்ம இந்த மெரைன் சர்வே அப்படிங்கிறது நம்மளுக்கு பயன்படுது. இதன் மூலம் மீன் சீ லெவல் நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே. ஆஸ்ட்ரானமிக்கல் சர்வே அப்படிங்கிறது டிட்டர்மினிங் த அப்சல்யூட் லொக்கேஷன். இதில் கீ பாயிண்ட் இது தான். நாம் ஷார்ட் நோட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்காது. இதில் கீ பாயிண்ட்டு அப்சல்யூட் லொக்கேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா? தென்
கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு அப்பான் த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் சர்வே. அதாவது இதன் அடிப்படையில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே, ஜியோலாஜிக்கல் சர்வே, மைன் சர்வே, மிலிட்ரி சர்வே. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படிங்கிறது ஆன்டிக்விட்டீஸ், அதாவது இது என்னது, பழம்பொருட்கள், பழமையான பொருட்கள். அதை அன்இயர்த்திங், பூமியை தோன்றது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, பித்தளை சிலை, செம்பு சிலை, இந்த மாதிரி. இதுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே. அடுத்தது ஜியோலாஜிக்கல் சர்வே. ஜியோலாஜிக்கல் சர்வே அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா, ஒரு எர்த்து என்னென்ன லேயர் இருக்குது, ஓகேங்களா. எர்த்தை தோண்டும் பொழுது ஒரு இடத்துல மண் டைட்டாக இருக்கும், ஒரு இடத்துல லூஸாக இருக்கும். ஸோ அதோட லேயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எர்த்தை பற்றி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாவை அறிந்து கொள்வதற்காக எடுக்கப்படுவது ஜியோலாஜிக்கல் சர்வே. மைன் சர்வே அப்படிங்கிறது மினரல் வெல்த், அதாவது கோல்டு, கோலு, காப்பர், பூமிக்குள்ளே தோண்டி நம்ம என்ன எடுக்கிறோம், நிலக்கரி, பெட்ரோலியம், தங்கம், வைரம், இந்த மாதிரி பொருள் எடுக்கிறோம் இல்லைங்களா. இதை எடுக்கிறதுக்காக நம்ம பண்ணுற சர்வே தான் மைன் சர்வே. தென் மிலிட்ரி சர்வே. மிலிட்ரி சர்வே எதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக நம்ம போத் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், அதனுடைய காரணங்களுக்காக எடுக்கப்படுவது மிலிட்ரி சர்வே. தென் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் த மெத்தட் எம்ப்ளாய்டு இன் த சர்வே. அதன்படி பார்க்கும்பொழுது ட்ரையாங்குலேஷன் சர்வே, ட்ராவர்ஸ் சர்வே அப்படின்னு 2 சர்வே இருக்கின்றது. தென் ஃபைனலாக பேஸ்ட் அப்பான் த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செயினை யூஸ் பண்ணால் அது செயின் சர்வே. அதில் என்ன பண்ண முடியும், லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நாம் எடுக்க முடியும். காம்பஸ் சர்வே, டிட்டர்மைன் த ஆங்கிள் ஆஃப் டைரக்ஷன், அதாவது என்னது, டைரக்ஷன் தான் நாம் ஃபைண்ட் பண்ண முடியும், இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிக்க முடியாது. டைரக்ஷன் தான் சர்வேலனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. தென் பிளேன் டேபிள் சர்வே. பிளேன் டேபிள் சர்வேல கிராஃபிக்கல் மெத்தட், அப்சர்வ் பண்ணுறதும் பிளாட்டிங் பண்ணுறதும் ஒரே இடத்துல செய்ய முடியும். அப்படிப்பட்ட சர்வே என்னது, இந்த பிளேன் டேபிள் சர்வே தான். இந்த கொஸ்டின் ஏஇ லெவல்லே இதுதான் கொஸ்டினே. ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. தியோட்லைட் சர்வே. தியோட்லைட் சர்வேல மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ், சரிங்களா. வெர்டிக்கலும் ஹரிசாண்டல் ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், எலிவேஷன், ஹைட், இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தியோட்லைட் சர்வே மூலமாக செய்ய முடியும். டேக்கோமெட்ரிக் சர்வே. இந்த டேக்கோமெட்ரிக் சர்வேக்கு பயன்படுத்தப்படுவது இந்த தியோட்லைட் தான். ஆங்குலர் சர்வேயிங் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஹரிசாண்டல், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, சரிங்களா. அடுத்ததாக ஃபோட்டோகிராஃபிக் சர்வே. ஃபோட்டோகிராஃபிக் சர்வேன்னா என்ன, நாம் ஒரு சர்வே பண்ணும் பொழுது ஃபோட்டோ மூலமாக, அது ஏரியல் ஃபோட்டோவோ இல்லை ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோவோ, அந்த ஃபோட்டோஸ் மூலமாக மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, அதன் மூலமாக மேப் உருவாக்குறது ஃபோட்டோகிராஃபிக் சர்வே. ஃபைனலி ஏரியல் சர்வே, கலெக்டிங் டேட்டாஸ் அபவுட் அன் ஏரியா ஃப்ரம் ஏர்பார்ன் பிளாட்ஃபார்ம். ஏர்பார்ன்னா என்னது, ஏரோப்ளேனில் பறந்துக்கிட்டே, ஸோ அந்த மாதிரி ஹைட்லேருந்து நம்ம எடுக்கிறது தான் ஏரியல் சர்வே அப்படிங்கிறது, சரிங்களா. இந்த சர்வேலாம் ஒன்று ஒரு சாப்ட்ரு, 2nd சாப்ட்ரு, 3rd சாப்ட்ரு, 4th சாப்ட்ரு, 5th சாப்ட்ருன்னு இதை எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாகவே படிச்சிட்டோம்னாவே சர்வேயிங் ஓவர். ஸோ நம்ம இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மூலமாக நம்ம ஏஇக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜேடிஓ ஓவர்சியருக்கும் பண்ணலாம், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர், ரோடு இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.